ஆம்பளை எப்படி இருக்க? நீயாவது நல்லா இருக்கியா? என்ன பாத்தியா? நான் பைத்தியமா. இவன் சொல்றான் ஊரே சொல்லுது. சொல்லட்டும், இவங்க எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல. பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நம்ப வச்சுட்டாங்க. தப்பிக்கணும்னு நினைச்ச தட்டி இங்க கூட்டு வந்துட்டாங்க. போற போக்குல நான் நிஜமாவே பைத்தியம் ஆயிடுவேன். பயமா இருக்கு. சாதிக்கணும்னு நினைச்சேன், இப்படி சாதிச்சிட்டாங்க. இப்போ நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியா? சார் ஷக்கிலாட்ட டான்ஸ் கத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி. குட் மார்னிங் சார். எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் சார். சௌக்கியமா? எப்போ சார் டியூட்டில ஜாயின் பண்ணீங்க? தெரியாதா? ஆறுமுகம் அண்ணாச்சி தான் சேர்த்து விட்டான். குல்பி பையன். அண்ணாச்சி. நமஸ்தே. நமஸ்தே. மினிஸ்டர் காளப்பாண்டி, இந்தாங்க புடிங்க. நீங்க சொன்ன மாதிரி 3 பேரையும் கொன்னுட்டேன். அவனை அரெஸ்ட் பண்ணி கொல்லுங்கயா. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். ஏன்? இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. லூசி அவன் சொல்றத நம்பாத. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ரத்த கலர் ஜிங்கிச்சா. சொல்ற அட பாவி, எதுக்கு என் தம்பிங்க சொல்ல சொல்ற? அவன் பைத்தியக்காரத்தனமா. யாரோ பைத்தியக்காரன்? யார் கிட்ட நான் கதை விடுறேன்? உன்னை விட மாட்டேன்டா. சொல்லுடா. டேய் விடுடா. டேய் அவன் எப்படிடா இங்க வந்தான்? ஹாஸ்பிடல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கான் சார். எப்படின்னு தெரியல, விசாரிக்கணும் சார். விழிச்சிங்க. ஐ இருடி, எங்களுக்கெல்லாம் கெட்ட தண்ணி, உனக்கு மட்டும் நல்ல தண்ணி. வண்டியை நிறுத்து. வண்டியை என்ன மாப்ள, உனக்கு அடியாளா இருந்தவளே அவன் சட்டை எப்படி அழகாயிட்டா ஆக்கிட்ட. நீ என்ன சொல்ற? சுருங்குடா சித்தப்பு. அந்த எஸ்ஐ கருணாகரன் அனுப்பி வச்சதே நான் தான்டா. ஏற்கனவே உனக்கு இமேஜ் காலி. அப்புறம் ஏதோ பெருசா சொல்லிட்டு இருந்தே அடியாள் பலம். அது இன்னையோட அரோகரா இருக்கிறது. ஒண்ணு பதவி, அதுக்கும் போட்டாச்சுரா கோவிந்தா. யோ ஒண்ணு பாட்டியா, இனி பழைய பாண்டினா சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்ட வேண்டியதாண்டி. வட்டா